நாவுடையாய் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவா என்று ஆண்டாள் சொல்லுகிறார். ஆண்டாளை போல தன்னை சுற்றி இருக்கிற சூழலியலை பதிவு செய்த இன்னொரு கவிஞரை நான் சந்தித்ததில்லை, இனிமேல் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. சூழலியலை பதிவு செய்கிற கவிஞர் கவிதாயினி எங்கள் ஆண்டாள். கீசு கீஸ் என்ற ஆனைச்சாத்தன் எங்கும் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. ஆனைச்சாத்தன்னா என்ன பார்த்துருக்கோமா? கருங்குருவி தான் ஆனைச்சாத்தன். கருங்குருவி ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. நம்ம ஒன்றே சொன்னால எல்லாம் ஒரே நேரம் திரும்பி வரும். ஆனால் காலையில் எழும்புற நேரம் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொன்று. காக்கா 6 மணிக்கு தான் எந்திரிக்கும், கருங்குருவி 4 மணிக்கு எந்திரிக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் கிளி எந்திரிக்கும். சிட்டுக்குருவி எப்போ எந்திரிக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம ஊரில் கிடையாது. கீசு கீஸ் என்று ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்பட்ட தயிரரவம் கேட்டிலையோன்றான். ஒரு பொண்ணை எழுப்புறாங்க, அவ்வளோதான். கீசு கீஸ் என்று கருங்குருவி வர நேரத்தில் ஒரு பொண்ணை எழுப்புறான்னா 4 மணி இல்லை 3:45 மணி. அந்த நேரமே ஆட்சியர்கள் தயிரை சிலுப்புகிற சத்தம் கேட்கலன்னா ஆட்சியர்கள் அந்த நேரத்திலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் ஒரு காலம் இருந்திருக்கு. நாம் 12:30 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு படுத்தா எப்படிங்க 3:30 மணிக்கு எந்திரிக்க முடியும்? நம்மளால் பதிவு செய்கிறேன் கருங்குருவி பற்றி. சரி, குருவியை சொன்னால் ஐயோ சொல்லாமல் போகும்ல, டைம் ஆயிடுச்சு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்தோம் கோதுகலமுடைய பாவா என்று தொடங்குகிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ தன்னை சுற்றி இருக்கிறத எப்படி பார்த்துருக்கா பாருங்களேன். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு, அது என்ன எருமை சிறுவீடு? எருமைக்கு சிறுவீடு இருக்கா என்ன? கீழ்வானம் வெள்ளென்று வெளிச்சம் வந்தாச்சு. எருமை சிறு வீடுனா என்ன பொருள்னா, வீட்டில் எருமையை கட்டி போட்டிருக்காங்க. இப்போ மேய்ச்சலுக்கு எருமையை கூட்டிகிட்டு போகணும். மேய்ச்சல் நிலம் எப்படி இருக்கும்? பறந்து விரிந்து இருக்கும். பச்சை பசேல்னு புல் இருக்கும், நிறைய புல் இருக்கும். எருமைக்கு அங்கே சாப்பிடுவது தான் மகிழ்ச்சி. அப்போ வீட்டு வாசலில் எருமையனுடைய கைத்தை அவுத்த விட்டவொடனே எருமை என்ன செய்யணும்? வேக வேகமாக மேய்ச்சல் நிலத்துக்கு போகலாம், அங்கே தானே நல்ல சாப்பாடு கிடைக்கும், அங்கே தானே நிறைய சாப்பாடு கிடைக்கும். நீ எருமை பாஞ்சு போகணும். ஒரு எருமை கூட அது செய்யாது. வீட்டு வாசல்ல அங்கேயும் இங்கேயுமா கோர புல் வளர்ந்துருக்கும், முதல்ல அதை தின்னுமா. அதுதான் சிறு வீடு. மேய்ச்சல் நிலம் பெரு வீடு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு. எருமை அங்கே ஒரு 2 புல் வளர்ந்துருக்கிறத தின்னுகின்ற சிறு வீடு. அப்படித்தான் மனிதர்களான ஆன்மாக்களான நாம் பேரின்பத்தை தரக்கூடிய பரம்பொருள் இருக்க சின்ன சின்ன இன்பங்களிலும் சஞ்சலங்களிலும் ஈடுபடுகிறோம். அதுதான் ஆண்டாள் சொல்ல வர.